காத்து வாக்கல 2 காதல் கதை. ஆமா. மூவி பார்த்து அண்ணி என்ன சொன்னாங்க? 2 ஹீரோயின் இல்லையா? ஆமாமா. அண்ணி என்ன சொன்னாங்க? குழந்தை தூங்கிச்சாமா? பாப்பா தூங்கிட்டா. சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க பத்திரமா. சொல்லிட்டா போயிருவேன். ஏமா நான் சமந்தாவோட பெரிய ஃபேன்மா. அதான் நான் ஓகே. என்னன்னா இல்லை என் பையனும் பெரிய ஃபேனு, அதான் இங்கே பிரச்சனை. அது என் பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் அவங்களோட. அண்ணி என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, இதை வாழ்ந்துட்டு போகிறான்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதான். ஒரு வயசுக்கு மேலே புருஷனை வயசுக்கு மேலே புருஷனை புள்ளியாக பார்த்து பிளஸ் பண்ணிட்டு போகிறது தானே நல்லா தானே இருக்குது. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சக்ஸஸை நீங்கள் 3 வேர்டில் எப்படி சொல்லுவீங்க? எதுக்கு இந்த காம்படிஷன் நான் கலந்துக்கணும் முதல்ல? இல்ல ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு என்ன இந்த காம்படிஷன் எதுக்கு? இல்ல ஏன்னா காலம் போன காலத்துல இல்ல நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா இதே ஒரு ஒரு விஷயம் இருப்பா. நைட்டு 12 மணிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போன்ற மாதிரியே இருக்குடா தம்பி. இல்லப்பா ஹரிகரா, தப்பா நினச்சிக்காத ஹரிகரா. ஓகே, ஒரு விஷயத்தை கேட்குற அப்புறம் என்ன அந்த விஷயத்தில் ஒரு கண்டிஷனு. சக்ஸஸை 3 வாரத்தில் சொல்லுனா நான் என்னன்னு சொல்கிறது? கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளின்னு சொன்னால் ஓகேவா? அது அப்படி இல்லை. அதனால் அந்த எண்ணத்தில் அப்ரோச் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுறேன். இல்லை நான் ஏன் அது மாதிரி கேட்டேன்னா சொல்லுங்கள். அப்துல் கலாம் ஐயா இன்டர்வியூ பார்த்தேன். இதே கேள்வியை அப்துல் கலாம் ஐயா கிட்ட அவங்க கேட்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு தான். அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் டக்குன்னு பதில் சொன்னீங்களா, அதுக்கு நான் கேட்டேன் நீங்கள் உங்கள் பதில் எப்படி இருக்கும்ன்ற எதிர்பார்த்தேன். சார் உங்களுக்கு அற்புதமாக பதில் அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டாரு, படித்தவன் சொல்லியிருக்காருல, அந்த அறிவை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதானே. இல்லைண்ணா அது வந்து ஓகே. இந்த பீச்சில் ஜோசியம் பார்ப்போம் தெரியுமா, இவர் ஜோசியம் பார்த்து முடிச்சுன்னா இவர் சொன்னது கரெக்டாக இன்னொருத்தர் ஜோசியம் பார்க்குறது இருக்குல்ல, அந்த பழக்கம் மாதிரி கூடாது. சரி, அவர் என்ன சொன்னார் நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல, சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? ஹார்ட் ஒர்க், பிரிசவரன்சி. என்னங்க? பிரிசவரன்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி, பஞ்சுவேஷன். அப்படின்னா டைமை நம்மளை நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி உதாரணம் கொடுத்தீங்க. இப்போ சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு. ஓகே, நான் சொல்றேன். அதான் உங்ககிட்ட இல்லை, நீ சொல்லணும் இந்த மாதிரி பதில். உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அவர் வந்து லைஃப்ல இல்ல சார் என்கிட்ட ஒரு பதில் இருக்கலாம் சார், நான் அந்த பதில் சொல்லியிருப்பேன். நீங்க அப்துல் கலாம் ஐயாவை மனசில் வச்சு கேட்டனால பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நீங்க ஏன் ரேஞ்சு கேட்கணும்ல, அதான் முக்கியம். ஏங்க நான் என்ன படிச்ச ராக்கெட்டா விட்டா மேல? இல்லனா முதல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு. நம்ம ஃபேஸ் போஸ்டர்ல தியேட்டர்ல வாசல்ல பாக்குறப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐயோ, நானும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன பார்க்கறது. இல்லைவா, இந்த ரோகிணி தேட்டரில் தான் படம் பார்க்க போயிருந்தேன். 27 பேர்கிட்ட இருந்தாங்க அந்த தேட்டரில். நான் ஃபஸ்ட் படம் பார்க்கும்போது அதில் 24 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு, நான் தான் டிக்கெட் கொடுத்தோம். ஸோ என் படம் எல்லாம் தான் பிக்கப் ஆச்சு. அப்புறம் என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ ரோட்டில் போஸ்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. எனக்கு என் முகத்தை அப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நர்வஸாலாம் இருந்தேன். நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். அப்போ வந்து ரொம்ப நர்வஸாலாம் இருந்தது எனக்கு. ஸோ அப்புறம் இந்த வழக்கமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு கேள்வி வந்து இந்த நடிகர்களை பார்த்தாலே வந்து முன்னாடி வந்தால் கஷ்டம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன கஷ்டங்கிறது என்னன்னு எனக்கு போல தெரியல. ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது பேர் இப்படி கஷ்டமாகும். இப்போ இந்த பையன் சின்ன பையன் இருக்கான், உன் பேர் நடா சொன்ன நிரஞ்சன் தானே, அரைகுறையாக இருக்கிற உன் பேர் நிரஞ்சனா இரு என்ன? ஓகே, இப்போது ஒரு விஷயத்தை நம்ம தயார்படுத்திக்காத போது அது பேர் இப்படி கஷ்டமாக இருக்க முடியும். அது பேர் கற்றுக்கிறது இல்லை, அது கஷ்டம் சோகம் அப்படின்லாம் காட்டுறதுல அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது.